ஹலோ எம்பையர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிடபிள்யூஎஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிராண்டு பார்த்தீங்கன்னா JPL. மாடல் பார்த்தீங்கன்னா T100 TWSன்னு சொல்லி இது மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா JPLோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்த ஒரு மாடல் தான். பட் இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். ஸோ அப்போவே வந்து இது ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருந்தாங்க வேர்ஷனு. சின்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஏர்பட்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக பேர் ஆகும். ஸோ அப்புறமா தான் நம்மளோட மொபைல் ப்ளூடூத்தோட பேர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ரைட்டில் தான் அந்த பேரிங்கானது இருக்குது. ஸோ அந்த ரைட் ஒர்க் ஆனால் தான் ரெண்டுமே ஃபஸ்ட்டு சிங்க்ரைஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ப்ளூடூத்தோட பேர் ஆகும். ஸோ இதில் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நான் சார்ஜ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ சார்ஜெல்லாம் நல்லாவே நிற்குது. பட் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பட்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் போடும்போது இண்டிகேஷன் காட்டுது. ஸோ அப்புறமா சார்ஜர்லேருந்து எடுத்துட்டா அது டோட்டலாக ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்படின்னாலே ஆப்வியஸாக இது பேட்ரி தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இப்போதைக்கு ANC சப்போர்ட்லாம் கிடையாது தான். பட் இருந்தாலும் ஒரு TWSஆக யூஸ் பண்ணும் போது நல்லாவே இருக்கும். நம்ம சாங் கேட்குறதுக்கோ இல்லை கேம் விளாட்றதுக்கும் எஃபெக்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஒரு சின்ன பட்ஸாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இது பேட்ரி மாற்றணும். ஸோ பேட்ரி மாற்றுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது டஃபஸ்ட்டான ஜாபுங்க இந்த JPLல பொறுத்த வரைக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரிஜினல் ப்ராடக்ட். பிளாஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபிக்ஸிங் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக லாக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே வழி தான், நம்ம ஹீட் கன் யூஸ் பண்ணி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி தான் அந்த க்ளூவை வந்து ஃப்ரீ பண்ணி அதுக்கப்புறமா தான் இது டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஹீட் கன்னை வச்சு இதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கேப், ரொம்ப மைன்யூட்டான கேப்பு. ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம சின்ன நைஃப் வச்சு, ஸோ அந்த நைஃபோட பிளேடு மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஃப்ரீ பண்ணி விட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிளேடு போகிற அளவுக்கு தான் அந்த சின்ன கேப்பு இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சமாக அதை புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து IP கொஞ்சம் உள்ளே அப்ளை பண்ணிடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து ஃப்ரீயாகும். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக அதை ஓப்பன் பண்ண முடியும், டேமேஜ் இல்லாமல். மெயினாக இது என்னென்னா நம்ம காதில் மாட்டுறது. ஸோ கொஞ்சம் விசிபிளாகவும் இருக்கும். காதில் நீங்கள் டேமேஜோடு மாட்டினீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் இது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் தான், அதுவும் அந்த IP மூலிமா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு கீழே தான் பேட்டரியும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ்ஸிங் டைப் தான், புஷ் பண்ணி எடுத்தால் அது வெளியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. நம்ம வந்து பேட்டரியில் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜே இல்லை. ஸோ ஆப்வியஸாக அந்த பேட்டரி தான் மாற்ற போகிறோம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பாக்ஸி டைப்பில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா காயின் டைப் பேட்டரி தான். பட் எனிவே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், சேம் வோல்டேஜ் தான். ஸோ நம்ம இதை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து இந்த ஹீட் எலிமெண்ட் ஷீட்டை வச்சு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் பேட்டரி உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3.7 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வாட் ஹவர் பார்த்தீங்கன்னா 0.222. ஸோ இப்போ இந்த ஹீட் எலிமெண்ட் ஷீட்டை வச்சு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது இந்த காயின் சைஸ் பேட்டரி தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு. ஸோ இதை விட இது எம்ஏஹெச்சுமே அதிகம், 35 எம்ஏஹெச். ஸோ நல்லாவே பவர் பேக்கப் கொடுக்கும் இது. இந்த பேட்டரியை நம்ம இதில் வந்து டீசால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியை ஃபுல்லாக டீசால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்டு நல்லாவே க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம அடுத்தது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக சார்ஜ் ஆகுதான்றது மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ளூ லைட் தான் வந்து பேரிங்கானது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடனே பேர் ஆகிடும். அதாவது லெஃப்ட் ரைட்டும் ஃபஸ்ட்டு பேர் ஆகணும்னு சொல்லியிருந்தால அந்த இது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆக மாட்டேங்குது. மேபி இந்த காண்டாக்டிங் பாயிண்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது போல். அதுக்கு நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக இதுவாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயர் எல்லாமே வெளியில் தெரியாமல் பேக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டாப்பை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதில். ஸோ இது ரொம்ப சின்ன பார்ட்டுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சார்ஜிங் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயிட் லைட்டு க்ளோ ஆகுது. இப்போ கரெக்டாக சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போது இன்னர் பார்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதோட டாப் கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜிங் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயிட் லைட்டு க்ளோ ஆகுது. இப்போ கரெக்டாக சார்ஜ் ஆகுது. ஸோ சேம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் அது கலண்டு வராமல் இருக்கும். அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேரிங் டிவைஸில் காட்டுது பாருங்கள். ப்ளூடூத் நான் ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறேன். ஸோ சொன்ன மாதிரி நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தவுடனே அதோட நேம் காட்டுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மெக்கானிசம் இங்கே ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ரைட்டு மட்டும் எடுத்தால் பேர் ஆகலை, லெஃப்ட்டும் ரைட்டும் இண்டிவிஜுவலாக பேர் ஆனதுக்கப்புறமா தான் அதோட நேமே இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரைட்டு மட்டும் செப்பரேட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரெண்டுமே பேர் ஆன உடனே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். சில பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இண்டிவிஜுவல் பேரிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு தனியாக ரைட்டு தனியாக யூஸ் பண்ண முடியும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் லெஃப்ட்டு தனியாக யூஸ் பண்ண முடியாது, ரைட்டு மட்டும்தான் நீங்கள் தனியாக யூஸ் பண்ண முடியும். ரீசன்னா இனிஷியலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இனிஷியல் பேரிங் வந்து ரெண்டுமே பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் மொபைலோட பேர் ஆகும்னு சொல்லி அந்த கான்செப்ட்னால. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சவுண்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது கால் கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் இருக்கும்போது, அதாவது வீட்டில் இருக்கும்போது மேபி நல்லா இருக்கலாம். ட்ராவலிங்கில் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏஞ்சி சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஎல்க்கு நம்ம ஒரு பேட்டரியை சேஞ்ச் பண்ணி இப்போ திருப்பி அதை ரெக்கவரி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.